வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். மீண்டும் உங்களை அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பதிவில் நாம் முக்கியமாக ஒன்றை கவனிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இந்த பதிவை நான் உங்களுக்காக தெரிவிக்கிறேன். அதாவது இந்த கொரோனா காலத்தில் அனைவருக்கும் பல சிக்கல்கள், கஷ்டங்கள், தோல்விகள், அவமானங்கள், கடன் தோல்வி மற்றும் பிள்ளைகளின் படிப்பு, அதே போல் இந்த எக்ஸாம், ஜேஇஇ, நீட் எக்ஸாம் போன்ற பல எக்ஸாம்கள் நமது பிள்ளைகளுக்கு சிரமத்தை கொடுத்துள்ளது. எனவே இந்த பிள்ளைகளின் சிரமங்களை பார்த்து பெற்றோர்களின் சிரமங்களை பார்த்து பிள்ளைகளும் தங்கள் உயிரை மாய்த்து கொள்கின்றனர். அந்த முடிவை எடுக்க வேண்டியதற்கு முன்பாக பல சாதனைகளை படைத்த நம் முன்னோர்களை நாம் நினைவு கூற வேண்டும். எனவே தான் இந்த சேனலில் இன்ட்ரோவிலேயே நான் ஒரு 25 முன்னோடிகளை காண்பித்துள்ளேன். அவர்களை பார்த்தாலே உங்கள் வாழ்க்கையில் பல துயரங்கள் மறைந்துவிடும். அதே போல் இந்த வீடியோவில் பல சோதனைகளை கடந்து 1000 வருடங்களுக்கு முன்பே நமது ஸ்ரீ ராமானுஜர் பல சோதனைகளை கடந்து ஒரு சாதனையை படைத்துள்ளார். அந்த சாதனை உலகம் அழியும் வரை என்றுமே இருக்கும். அந்த சாதனையை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் காண இருக்கிறோம். எனவே யாரும் மன வருத்தத்துடன் இந்த தோல்விகளை எண்ணி துயரப்படாமல் மீண்டு வர வேண்டும். அவர்களுக்காகத்தான் இந்த ஒரு உற்சாகமான ஒரு வீடியோவை இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். இறுதி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். ஸ்ரீ ராமானுஜர் தமிழகத்தில் ஸ்ரீபெரும்புதூரில் 1017 பிறந்தார். இவர் பிராமண குலத்தில் பிறந்தவர். இவர் ஆன்மீக தொண்டு செய்தும் சமூக நீதி காக்கவும் ஜாதி வேற்றுமைகளை களையவும் அரும்பாடுபட்டவர் என்பது அனைவருக்கும் தெரியும். இவர் வாழ்வில் நிகழ்ந்த ஒரு முக்கிய நிகழ்வை மற்றும் இந்த பதிவில் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். அதாவது இவர் ஒரு மந்திரத்திற்காக, அதுவும் பொதுநலத்திற்காக ஒரு 500 கிலோமீட்டர், அதாவது ஸ்ரீபெரும்புதூரிலிருந்து காஞ்சிபுரம் வந்து காஞ்சிபுரத்திலிருந்து திருக்கோவிலூர் அருகில் உள்ள மணலூர்பேட்டைக்கு அருகில் உள்ள ஆதி திருவரங்கம் என்ற ரங்கநாதர் கோவிலில் தங்கிவிட்டு அங்கிருந்து ஸ்ரீரங்கம் திருச்சிக்கு சென்று அங்கு தங்கிவிட்டு மீண்டும் புதுக்கோட்டை, தேவக்கோட்டை, திருமயத்தில் தங்கிவிட்டு பிறகு சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள திருக்கோஷ்டியூர் என்ற 1400 வருடங்கள் பழமையான ஒரே சன்னதியில் சிவன், பிரம்மா, விஷ்ணு மூவரும் உள்ளனர். இதனால்தான் இந்த கோவிலுக்கு திருக்கோஷ்டியூர் என்று பெயர் வைத்துள்ளனர். இது 1400 வருடங்கள் பழமையான மிக சக்தி வாய்ந்த ஒரு கோவில். இது 108 திவ்ய தேசத்திலும் ஒரு கோவிலாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த கோவிலுக்கு எதிரில்தான் அந்த குருக்கள் உள்ளார். அவரிடம்தான் இந்த மந்திரத்தை கற்க வேண்டும் என்று 17 முறை தொடர்ந்து நடைபயணம் செய்து இங்கு வந்து வேண்டி அவரை கேட்கிறார். ஆனால் அவர் சிஷியராக ஏற்றுக்கொள்ளவில்லை. என்ன காரணம் என்றால் இந்த மந்திரம் ஒரு உயரிய பெருமாளை வழிபடும் மந்திரம். இந்த மந்திரத்தை கற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு சொல்லிவிட்டால் கற்றுக்கொண்டவர்கள் நரகத்துக்குத்தான் போக முடியும், சொர்க்கத்துக்கு போக முடியாது. எனவே தான் இந்த குருநாதர் வருபவர்களிடம் சத்தியம் வாங்கிவிட்டு தான் சீடர்களாக சேர்த்து கொண்டு இந்த மந்திரத்தை கற்றுக் கொடுக்கிறார். அதே போல தான் ராமானுஜருக்கும் இந்த மந்திரத்தை சொல்லிக் கொடுக்க மிகவும் தயங்கிவிட்டு பின்னர் 18வது முறை இந்த மந்திரத்தை கற்றுக் கொடுக்க நினைக்கிறார். அதற்காக ராமானுஜர் 1 மாதம் கடும் விரதம் இருந்து பின்னர் தான் சிஷியராக இவரிடம் வந்து சேர்கிறார். பின்னர் இந்த குருநாதர் அந்த வேத மந்திரத்தை, முக்கியமான மந்திரத்தை கற்றுக் கொடுத்து விடுகிறார். பின்னர் ஒரு நாளில் இந்த மந்திரத்தை மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்று எதிரே உள்ள திருக்கோஷ்டியூர் கோவிலின் மதிலின் மேல் ஏறி அந்த ஊர் மக்களை, ஏழை எளிய மக்களை அனைவரையும் வர அழைக்கிறார் ராமானுஜர். பின்னர் அங்கு அனைவரும் கூடிவிடுகின்றனர். இப்பொழுது ஒரு மந்திரத்தை உங்களுக்கு அனைவருக்கும் நான்
முக்கியமாக சொல்ல இருக்கிறேன். எனவே இந்த மந்திரத்தை சொல்லித்தான் நீங்கள் இனிமேல் நாராயணனை வழிபட வேண்டும். அப்படி வழிபடும்போது நீங்கள் அனைவரும் சொர்க்கத்துக்கு செல்வீர்கள் என்று கூறிவிடுகிறார். பின்னர் அனைவரும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் ஆவலுடனும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றனர். பின்னர் ராமானுஜர் அந்த மந்திரத்தை அன்றுதான் அறிவிக்கிறார். அதாவது ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரம். அந்த மந்திரத்தை சொன்னவுடன் அனைவரும் அதே போல் ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை விண்ணும் முட்டும் அளவுக்கு ஒரே கோஷமாக சொல்லுகின்றனர். பின்னர் அந்த ஊரே ஒரே மகிழ்ச்சியில் திளைக்கின்றது. இதனை கவனித்து கொண்டிருந்த குருநாதரும் அங்குள்ள சிஷ்யர்களும் மிகுந்த வேதனைப்பட்டு குருநாதர் வீட்டினுள் கோபமுடன் சென்று விடுகிறார். இந்த மந்திரத்தை சொல்ல வேணாம் என்று நாம் சத்தியம் வாங்கி இவருக்கு கற்றுக் கொடுத்தோம். ஆனால் இந்த மந்திரத்தை மக்களுக்கு அனைவருக்கும் இவர் தெரிவித்து விட்டாரே, இனிமேல் இவர் எப்படி சொர்க்கத்துக்கு போவார்? நரகத்துக்குத்தான் செல்ல முடியும். இம்மானால் நாம் கற்றுக் கொடுத்த இந்த மந்திரம் வீணாகிவிட்டதே என்று வருத்தத்துடன் கோபத்துடனும் வீட்டு உள்ளேவே காத்து கொண்டு இருக்கிறார். பின்னர் ராமானுஜர் அங்கிருந்து இறங்கி வந்து நேராக குருநாதர் வீட்டுக்கு செல்கிறார். அங்கு மீண்டும் மக்கள் கூடிவிடுகின்றனர். ராமானுஜர் குருநாதரை அழைக்கிறார். சீடர்கள் அனைவரும் வெளியே நின்று பார்த்து கொண்டிருக்கின்றனர். பின்னர் சீடர்கள் உள்ளே வீட்டில் சென்று குருநாதரை அழைக்கின்றனர். வர மறுக்கிறார் குருநாதர். பின் ராமானுஜர் வெளியில் காத்து கொண்டு இருக்கிறார். பின்னர் சமாதானம் செய்து குருநாதர் வெளியில் வந்து ராமானுஜரை சந்திக்கிறார். ராமானுஜர் அவரை மன்னித்து விடுங்க வேண்டும் என்று காலில் விழுந்து வணங்கி கேட்க ராமானுஜரை அவர் கோபமுடன் பார்க்கிறார். அப்பொழுதுதான் ராமானுஜர் சொல்கிறார், நான் ஒருவன் மட்டுமே நரகத்துக்கு சென்றாலும் பரவாயில்லை. இந்த ஏழை எளிய மக்கள் நாராயணனை வழிபடும்போது இந்த ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை சொல்லும்பொழுது அவர்கள் அனைவரும் சொர்க்கத்துக்கு செல்வார்கள். எனவே தான் இந்த உயரிய எண்ணத்தில் இந்த மந்திரத்தை கற்கத்தான் நான் 18 முறை உங்களை நாடி வந்துள்ளேன். பல சிரமங்கள் சோதனைகள் இருந்தாலும் பரவாயில்லை என்று அதையெல்லாம் தாங்கிக் கொண்டு விடாமுயற்சியுடன் தன்னம்பிக்கையுடனும் இந்த மந்திரத்தை கற்றுக்கொண்டேன். இப்பொழுதுதான் என்னுடைய வாழ்நாளின் பயனை அடைந்ததாக மகிழ்ச்சி அடைகிறேன். எனவே என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்கிறார். அப்பொழுதுதான் அந்த குருநாதருக்கும் ஒரு எண்ணம் தோன்றுகிறது, இந்த மந்திரத்தை நாம் இவ்வளவு நாள் சுயநலமாக சொல்லாமல் விட்டோமே என்று. பின்னர் குருநாதரே ராமானுஜர் காலில் விழ எண்ணுகிறார். பின்னர் தடுத்து நிறுத்துகிறார். இந்த கதையின் சாராம்சம் என்னவென்றால், பல சோதனைகள் பல வேதனைகள் பல சிரமங்கள் இருந்தாலும் விடாமுயற்சியுடனும் தன்னம்பிக்கையுடனும் மனசோர்வு இல்லாமல் பல முறை முயன்று இந்த சாதனை வெற்றியை 1000 வருடங்களுக்கு முன்னே நம் ராமானுஜர் செய்து காட்டியிருக்கிறார் என்றால், நாம் வெறும் 6 மாத காலம்தான் இந்த கொரோனாவில் பல கஷ்டங்கள் பட்டு இருக்கிறோம். இருந்தாலும் இந்த கொரோனா காலம் கடந்துவிடும். எதிர்காலத்தை பற்றி சிந்தித்து நாமும் இதிலிருந்து விடுபட்டு பல சாதனை வெற்றிகளை சோதனைகளை கடந்து முறியடிப்போம் என்று இந்த கருத்தின் மூலம் இந்த செய்தியின் மூலம் உங்கள் அனைவருக்கும் தெரிவிக்க இது ஒரு பயனாக இருந்துள்ளது. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் அனைவருக்கும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அனைவருக்கும் இதை தெரியப்படுத்துங்க. இது மிகுந்த ஒரு உற்சாகத்துடன் கூடிய ஒரு பதிவு. எனவே இதை உங்களுக்கு கூற எண்ணினேன். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.